மேசேக்கிலிருந்தும் கேதாரிலிருந்தும் பொய் நாவும் கபட நாவும் உள்ளவர்களும் கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் இருந்த உங்களை ஸ்தோத்திரம், அவர்கள் நடுவில் இருந்து ஆமென் அவருடையதான சன்னிதானத்தில் போய் நிற்கும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிடாதிருப்பார், உங்களை பாதுகாப்பார். காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீர் உண்மையுள்ளவரே. சதா காலமும் உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவரே, நீ உண்மையுள்ளவரே. ஏகேனாகேமா, நீ உண்மையுள்ளவரே. தலைமுறை தலைமுறைக்கும் நீ உண்மையை காப்பவரே. கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 121. 121 சங்கீதம். அவங்க புறப்பட்டுட்டாங்க. புறப்பட்டு போகும்போது அவங்க ஆலயத்தை நோக்கி போகிறாங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேனோ அப்படின்னு ஒரு வார்த்தை. ஏறெடுக்கிறேன்னு இருக்குது, ஏறெடுப்பேனோ இல்லை இல்லை. நான் இப்போ எங்கே போகிறேன்? நீங்கள் நினைக்கிற மாதிரி சியோன் பர்வதத்துக்கு போகிறேன், மலைகளை தேடி போகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க. இல்லை, நான் எங்கே போகிறேன் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை நோக்கி நான் போகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு போகிறேன், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரை துதிக்கிற கூட்டம் கூடுகிற திருச்சபையை நோக்கி போகிறேன். அங்கு இருந்துதான் எனக்கு ஒத்தாசை வரும். நீங்கள் நினைக்கிறீங்க நான் எங்கேயோ போகிறேன், ஏதோ மலையை தேடி போகிறேன் நீங்கள் நினைக்கிறீங்க. நான் எல்லா மலைகளையும் நோக்கி போவதில்லை. ஆமென். கர்த்தர் வாசம் பண்ணும் அந்த சீயோன் மலையை நோக்கி நான் போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் தேவன் லோக்கல் தேவன் அல்ல, அவர் குளோபல் தேவன். என் தேவன் அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும், ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட அவன் எல்லைகளுக்கு உட்பட்டவர் அல்ல. என் தேவன் அகிலாண்டத்துக்கும் தேவன், பூமி உருண்டை அனைத்திற்கும் அவர் தேவனாக, பூமி அனைத்திற்கும் தேவனாக இருக்கிறார். அவர் எனக்கு என்ன செய்வார்னா, அவர் என்னை பாதுகாப்பவர். என் காலை தள்ளாட விட்டார். நான் இவ்வளோ தூரம் நடந்து நான் போகணும், பல மைல் தூரம் நடந்து போகணும், என் காலை தள்ளாட விட மாட்டார். பலவிதமான ஆபத்துகளும் பலவிதமான பாலைவனங்களும் பலவிதமான சூழல்கள் நடந்த பல திருடர்களும் கள்ளர்களும் குடியிருக்கிற பாதை வழியாய் கடந்து போகிறேன். என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார், என்னை காக்கிறவர் உறங்க மாட்டார், என்னை காக்கிறவர் உறங்கவும் மாட்டார், என்னை காக்கிறவர் தூங்கவும் மாட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் போகிறேன். போகும்போது பகலில் வெயில் காலமாக இருக்குது, வெயில் அடிக்கும், இரவில் நிலவு பனி விழும். ஆனால் இந்த பகலில் இருக்கிறதான வெயிலின் உஷ்ணமோ, இரவில் இருக்கிறதான அந்த நிலவு சந்திரனுடையதான அந்த கதிர்களோ அல்லது எனக்கு பனியோ என்னை சேதப்படுத்த மாட்டாது. போகிற இடத்துல பலவிதமான மிருகங்கள் இருக்கலாம், மிருக குணமுள்ள மனிதர்கள் இருக்கலாம், பலவிதமான இயற்கை சீற்றங்கள், புயல் காற்றுகள் வீசலாம், மழை பெய்யலாம். ஆனால் எதற்கும் நான் பயப்பட மாட்டேன். எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை காப்பார், என் ஆத்மாவை, என் ஜீவனை காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணுறாங்க. கர்த்தரின் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். பயப்படாமல் போ, நீ புறப்பட்ட உன் கால்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த மேசேக்கிலிருந்தும் கேதாரிலிருந்தும் பொய் நாவும் கபட நாவும் உள்ளவர்களும் கோணலும் மாறுபாடான சந்ததி நடுவில் இருந்த உங்களை ஸ்தோத்திரம், அவர்கள் நடுவில் இருந்து ஆமென் அவருடையதான சன்னிதானத்தில் போய் நிற்கும் அளவும் கர்த்தர் உங்களை கைவிடாதிருப்பார், உங்களை பாதுகாப்பார். ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. சங்கீதம் 121, 122வது சங்கீதத்தில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேனோ இல்லை, இந்த உலகத்தில் உள்ள பர்வதங்கள் மேலேயோ இந்த விக்கிரகத்தின் மேலேயோ என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்க மாட்டேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு என்ன செய்யும்? ஒத்தாசை வரும். ஆமாம். அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் நமக்கு என்னெல்லாம் செய்கிறாராம் பாருங்களேன். அவர் என்ன செய்கிற, காலை தள்ளாட ஒட்ட மாட்டாராம், உறங்க மாட்டார், தூங்க மாட்டார், வலதுபுறத்தில் நமக்கு நிழலாக இருக்கிறாராம். பகலில் வெயிலோ நிலவோ என்ன செய்யாது, நம்மளை சேதப்படுத்தாதான். எல்லா தீமைக்கும் அவர் நம்ம விலக்கி காப்பார், போக்கையும் வரத்தையும் நம்ம காத்துக்கொள்வார். ஆகையினால நம்ம என்ன செய்யணும், மற்ற இடங்களில் நம்முடையதான ஆதரவுக்காக, நமக்கு ஒத்தாசைக்காக மனிதர்களையோ விக்கிரகங்களையோ
மற்றபடி நம்முடைய செல்வங்களையும் நம்பி நாம் சாய்ந்து கொள்ளாதபடிக்கு கர்த்தருக்கு நேராக நம்முடைய கண்களை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம்ப்பா, இந்த நாளில் எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே அப்பா, நீங்கள் தான் ஆண்டவரே எங்களுக்கு ஒத்தாசை. ஆமெனப்பா, நாங்கள் பர்வதங்களை நோக்கி பார்க்க மாட்டோம்ப்பா, தேவனே உங்களை நோக்கி பார்க்குறோம்ப்பா. இயேசுவே ஸ்தோத்திரமப்பா, இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா, எங்களுடைய கால்களை தள்ளாட ஒட்டாதீங்கப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரமப்பா, ஆமேனப்பா, எங்களுக்கு நிழலாயிருங்கப்பா. தகப்பனே, எதுவும் எங்களை சேதப்படுத்தாதபடி காத்துக்கோங்கப்பா. எல்லா தீமைக்கும் எங்களை விலைக்கு பாதுகாத்துக்கோங்க. கர்த்தாவே, எங்களுடைய போக்கையும் வரத்தையும் பாதுகாத்துக்கோங்கப்பா. தேவனே, இந்த நாளும் கர்த்தாவே, இந்த ஜெபத்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளையுடைய போக்குவரத்து அவன் பாதுகாக்கப்படட்டும். வியாதி துன்பங்களுக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளுங்க. கர்த்தாவே, சத்துருடைய போராட்டத்துக்கு உடைய பிள்ளைகளை நீர் மறைத்துக் கொள்வீராக. ஆமென் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய கிருபை புரிந்த காரணியக்காரன் உடைய பிள்ளைகளோடு கூட என்னடேக்கும் இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.